தினம் ஒரு ஜெபம் என்கிற ஜெப வேளைக்கு நேராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைய நாளுக்குரிய வசனம் ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 43வது அதிகாரம் வசனம் 18 மற்றும் 19. முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்திரத்திலே வழியையும் அவாந்திர வழியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். நாம் யாவரும் கண்களை மூடி தேவனை நோக்கி ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே, இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தமான வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். ஆமாண்டவரே, இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன் என்று சொல்லி இந்த நாளிலே கர்த்தர் எங்கள் மத்தியிலே இறங்கி வந்திருக்கிறீங்க. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. முந்தினவைகளை நினைத்து ஆண்டவரே அப்பா, பூர்வமானவைகளை சிந்தித்து உம்முடைய பிள்ளைகள் கலங்கி கொண்டிருந்தால் ஆண்டவரே, இவைகள் எல்லாம் நான் இழந்து விட்டேனே, இனி நான் என்ன செய்வேன் என்று சொல்லி எனக்கு வழியே இல்லையே என்று சொல்லி ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் கலக்கத்தோடு கூட இருப்பார்களானால் கர்த்தர் இந்த ஜெப வேளையில உம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் திடப்படுத்துகிறீங்க. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. புதிய காரியத்தை உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில செய்யறீங்க, அதற்காய் ஸ்தோத்திரம். ஆம் ஆண்டவரே, புதிய தொழிலோ ஆண்டவரே, புதிய வேலை வாய்ப்புகளையோ ஆண்டவரே, புதிய ஊழிய அழைப்புகளையோ கர்த்தர் உம்முடைய பிள்ளைகளுக்கு நேராக இந்த கால வேளையில நீங்க அனுப்புகிறபடினாலும் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கடந்த நாட்களிலே ஏற்பட்ட ஏமாற்றங்கள், தோல்விகள் இனி ஆண்டவரே கர்த்தர் திறக்கிற வாசலிலே இனி அவைகள் இல்லை. அதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமக்கு நன்றி ஆண்டவரே. நீர் திறக்கும் பொழுது ஆண்டவரே, நீர் ஒரு புதிய காரியத்தை உம்முடைய பிள்ளைகளுக்கு செய்யும் பொழுது ஆண்டவரே, அது வனாந்திரத்துல வழியையும் அவாந்திர வழியில ஆண்டவரே ஆறுகளை ஆண்டவரே உண்டாக்கி கொடுப்பீங்க. அதற்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய பிள்ளைகளுடைய வனாந்திரமான வாழ்க்கையை ஆண்டவரே, அவாந்திரமான வெளியில உம்முடைய பிள்ளைகளுக்காக ஆண்டவரே பாதையும் நீரூற்றியும் கர்த்தர் காண்பிக்கிறீங்க, ஆறுகளை நீங்க காண்பிக்கிறீங்க. உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே சகல ஆசீர்வாதங்களிலும் கர்த்தர் கொடுக்கிற புதிய வழியிலே பெற்றுக்கொள்ள போறதுக்காய் ஸ்தோத்திரம். புதிய காரியம், புதிய தொழில், புதிய வேலை ஆண்டவரே, புதிய வாய்ப்புகள் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய பிள்ளைகளை தேடி இந்த நாட்களில் வருகிறபடினாலும் உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் சந்தோஷப்படுத்துங்க ஆண்டவரே, மகிழ்ச்சி ஆக்குங்க. உம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் உருவாக்கப்படுற ஆயுதங்கள்லாம் வாய்க்காமல் போய் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் செழிப்பான இடத்துல கொண்டு வந்து நிறுத்த போறீங்க. அதற்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய பிள்ளைகள் தங்களுடைய வாழ்க்கையில இருந்த ஆண்டவரே தேவனுக்கு பிரியமில்லாத எல்லாம் அகற்றி போட்டு தேவனுக்கு பிரியமாய் வாழ்கிற நல்ல இருதயத்தை தாங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்கள் யாவருக்கும் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். தினம் ஒரு ஜெபம் எனும் நம்முடைய யூடியூப் பக்கத்தில் நாம் அன்றாடம் தேசத்திற்காக ஜெபித்து வரும் ஜெப குறிப்புகளை புத்தக வடிவில் தேசத்திற்கான ஜெபம் எனும் பெயரில் ஜெப கையேடாக வெளியிட தேவன் கிருபை பாராட்டியுள்ளார். இந்த ஜெப புத்தகத்தில் இன்னும் அநேக விசேஷித்த ஜெப குறிப்புகளும் இஸ்ரவேலுக்கான சிறப்பு ஜெப குறிப்புகளும் இடம்பெற்றுள்ளன. இந்த புத்தகத்தை இலவசமாய் பெற்றுக்கொள்ள விரும்பும் தேசத்திற்காக ஜெபிக்கும் ஆத்ம பாரம் உள்ளவர்கள் கீழே உள்ள வாட்ஸ்அப் எண்ணை தொடர்பு கொள்ளவும். நம்முடைய தேசத்திற்காக ஏறெடுக்கும் ஜெபங்களை கேட்டு தேவன் நம் தேசத்திற்கு க்ஷேமத்தை கட்டளையிடுவாராக. ஆமேன்.